யோகமானது 8 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவையாவன: 1 இயமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யாகாரம், 6 தாரணை, 7 தியானம், 8 சமாதி. இயமத்தின் உட்பிரிவுகள். இயமம் என்பது என்னவென்றால், அஹிம்சையும் சத்தியமும் பிரதானமாக விளங்கும் லட்சணம். இது 10 அங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவையாமன: 1 அஹிம்சை, 2 சத்தியம், 3 ஆஸ்தேயம், 4 பிரம்மச்சரியம், 5 க்ஷமை, 6 திருதி, 7 தயை, 8 ஆர்ஜவம், 9 மிதாகாரம், 10 சௌசம். இயமத்தின் 1வது பிரிவு அஹிம்சை. அபியாசியானவன் இந்த 10 அங்கங்களையும் உடைய இயமத்தை முதலில் அனுஷ்டிக்க வேண்டும். இயமத்தில் முதலாவது அங்கமாயிருப்பது அஹிம்சை. ஆதலால் யோகத்துக்கே அஸ்திவாரமாயிருப்பது அஹிம்சையாம். எந்த ஜீவராசிக்கும் எண்ணத்திலேனும் இம்சை செய்யக்கூடாதென்பதே இதன் பொருள். அவனவன் செய்யும் கர்மத்தின் பலனை அவனவன் அனுபவித்து தீர வேண்டுமாகையால் இம்சையான காரியங்களை செய்பவன் இம்சைக்குட்பட வேண்டிவரும். அப்பொழுது அவனுடைய மனமானது யோகத்தில் நிலைப்படாது. தேவரேயாயினும் மூவரேயாயினும் அவரவர் செய்யும் கர்மத்தின் பலனை அவரவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். மாண்டவ்யர் என்னும் மகரிஷியானவர் ஒரு காட்டு பிள்ளையார் கோயிலிலே உட்கார்ந்து கண்ணை மூடி நிஷ்டையிலிருக்க, அப்பொழுது அவ்வூர் அரசனுடைய அரண்மனையிலே திருடிவிட்டு அவ்வழியே சென்ற சில திருடர்கள் அந்த பிள்ளையார் அவர்களுக்கு குலதெய்வமாதையால் அவருடைய கழுத்திலே விழும்படி ஒரு முத்து மாலையை வீசி எறிந்துவிட்டு சென்றார்கள். அது பிள்ளையார் கழுத்திலே விழாமல் அருகில் உட்கார்ந்திருந்த மாண்டவியருடைய கழுத்தில் விழுந்தது. அவர் ஆழ்ந்த நிஷ்டையில் அமிழ்ந்திருந்ததினால் முத்து மாதை கழுத்தில் விழுந்தது தெரியவில்லை. சிறிது நேரத்துக்குள்ளே அவ்வூர் போலீஸ் வீரர்கள் திருடர்களை தேடி புறப்பட்டார்கள். அவர்கள் ஊர் முழுதும் சுற்றி திருடர்களாவது திருட்டுச் சொத்தாவது அகப்படாமையால் ஊருக்கு புறம்பேயுள்ள காடுகளிலும் தேடப் புறப்பட்டு வரும்பொழுது பிள்ளையார் கோவிலிலே மாண்டவ்யருடைய கழுத்தில் மாலை இருக்கக் கண்டார்கள். மாண்டவ்யரே ஒரு பக்காத் திருடன் என்று கருதி பின்கட்டாக கட்டி அரசன் முன்னே கொண்டு போய் நிறுத்தி, அரசே, கள்வர் தலைவனை பிடித்து கொண்டு வந்துவிட்டோம். கையும் களவுமாக பிடித்திருக்கிறோம். கட்டாயம் இவனை தண்டித்தல் வேண்டும் என்றார்கள். அரசன் மாண்டவ்யரை நோக்கி, திருடினது உண்மைதானா என்று கேட்க, மாண்டவ்யர் சகஜ சமாதியில் இருந்தாராகையினாலே ஒன்றுமே மறுமொழி கூறவில்லை. மனம் இங்கில்லாதிருக்க மௌனமாயிருக்காமல் வேறு எப்படி இருக்க முடியும்? உடனே போலீஸ் வீரர்கள், இவன் பக்காத் திருடன் அரசே, மகா ஞானி போல மௌனம் சாதித்து வேஷம் போடுகிறான் என்றார்கள். அரசன் அவருடைய கையை கழுமாத்தில் சேர்த்து ஆணி அறையும்படி ஆக்னியிட்டுவிட்டு, அவருடைய முகவிலாசத்தினாலும் தன்மையினாலும் அவர் பெரியவரோ என்று சந்தேகிட்டவனாய் வேவுக்காரர்களை அனுப்பி அங்கு ஒளித்திருந்து கவனித்து வந்து கூறும்படி உத்தரவு செய்தான். போலீஸ்காரர்கள் அப்படியே அந்த மகரிஷியை ஆணி அறைந்துவிட்டு போய்விட்டார்கள். பின்னர் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரிமூர்த்திகளும் அங்கே பிரசன்னமாகி, சுவாமி, தாங்கள் நினைத்தால் இந்த அரசனும் இவனுடைய ஊரும் பஸ்மமாய் போய்விடுமே. அப்படி இருக்க தாங்கள் ஏன் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். மாண்டவ்யர், நான் என் செய்வது? சென்ற ஜன்மத்திலே நான் சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தில் சில ஈக்களை பிடித்து இறகுகளை சேகித்து அவற்றின் உடல்களின் மூலமாக ஒரு இரும்புக் கம்பியை சொருகி விளையாடினேன். அதனால் இந்த ஜன்மத்தில் எனது கையில் இரும்புக் கம்பி நுழையும்படியான கதி வந்தது என்று மறுமொழி கூறினார். இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த வேவுக்காரர்கள் அரசனிடம் ஓடி சென்று சொல்ல, அவன் அறைந்திருந்த ஆணியை பிடுங்கிவிட்டு அவருடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் பிறருக்கு ஹிம்சை செய்வதனால் அந்த ஹிம்சை திரும்பி தன்னையே தேடிக்கொண்டு வந்து அடையும் என்பது சிருஷ்டி நீதி. இதனால் தனக்கு ஹிம்சை நேரிட்டால் யோகத்துக்கு பங்கம் வந்துவிடும் என்பதற்காகவாவது யோகாபியாசியானவன் எந்த ஜீவராசிக்கும் ஹிம்சை செய்யாதிருக்க கடவன். இன்னும் இந்த அகிம்சையை அனுஷ்டிப்பதனால் இம்சை குணமுள்ள எல்லா ஜீவராசிகளும் இவனுக்கு பரம நண்பர்களாய் விடும். சிவாஜி அரசர் ஸ்ரீராமதாசரை பார்ப்பதற்கு வனத்துக்குச் சென்றபொழுது அவர் அருகே நாலா பக்கத்திலும் சிங்கம், புலி, கரடிகளும் மற்றெல்லா மிருகங்களும் கன்றுக்குட்டிகளைப் போல படுத்திருந்ததை சிவாஜி கண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் நம்மிடத்துள்ள குணங்கள்தான் மற்றெல்லா ஜீவராசிகளிடத்தும் நாம் சம்பந்தப்பட்ட மட்டில் காணப்படும். நாம் கெட்டவர்களாயிருந்தால் பிறர் நமக்கு கெட்டவர்களாயிருப்பார்கள். நாம் நல்லவர்களாயிருந்தால் பிறர் நமக்கு நல்லவர்களாயிருப்பார்கள். நாம் எப்படியோ உலகமும் அப்படித்தான். ஏனென்றால் நாம் தானே உலகம். ஒருவன் நம்மை அடித்துக்கொண்டே வர நாம் நமது முதுகை காட்டிக்கொண்டே வந்தால் அவனுடைய மனம் கொஞ்ச காலத்துக்குப் பின் இளகி அவன் நம்மீடு இரக்கம் காண்பித்து நன்மை செய்யத் தொடங்குவான் என்பது அகிம்சையை பிரதானமாகக் கொண்ட சிலருடைய மதம்.
எவருக்கும் இம்சை செய்யாமல் எல்லோரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே பிரதான நோக்கம். இங்கு யமத்தின் முதலாவது அங்கமாகிய இந்த அகிம்சை கொள்கையை யோகாபியாசம் செய்ய விரும்புகிறவர்களுக்குத்தான் முதலாவது அவசியமான நிபந்தனையாக கூறப்பட்டதென்பது நமது ஞாபகத்தில் இருத்தல் வேண்டும். இப்பொழுது இந்த அகிம்சை அன்பு கொள்கையைப் பற்றி சிறிது ஆராய்வோம். தனி மனிதனாகட்டும் ஜன சமூகங்களாகட்டும் உலகிலே தனித்து வாழ முடியாது. இதர மனிதர்களோடு இதர ஜன சமூகங்களோடு கூடிக் குலாவி கொள்வன கொடுப்பன செய்து அழகாக அன்பு பாராட்டி வாழ்தலே மனுஷ்ய வர்க்கத்தின் லட்சியமாம். இந்த நியதியானது நியாயமாக அனுசரிக்கப்பட்டு வருமானால் உலகில் தீமை என்பதே இராது, சண்டை சச்சரவுகள் ஏற்படா. அன்பினால் உலகத்தை கட்டிப்பிணைத்து ஆலிங்கனம் செய்து ஆனந்தம் அனுபவிக்கலாம். அன்பும் சிவமும் இரண்டின்பர் அறிவிலார், அன்பே சிவமாய் அமர்ந்ததறிகிலார். அன்பை அமதாரமாய் அவனியிலே வந்தவர்கள் மகான்களான புத்தர், கிறிஸ்து முதலியோர்கள். இவர்களுடைய இரத்தத்தில் ஒவ்வொரு துளியிலும் அன்பு கொதித்து கூத்தடிக் கொண்டிருந்தது. இவ்வன்பை ஆதாரமாகக் கொண்டுதான் உலகு சாந்தத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே பிறந்தது. ஆனால் அறிவுள்ளவரும் அறிய முடியாத அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபிணிபாம் மாயாதேவியின் லீலா சாமர்த்தியத்தினாலே அவ்வன்பு நிலை குலைந்தது. அன்று முதல் அது என்றோ எவரும் அறியார். இன்றுவரை உலகமானது இம்மாதிரியே இருந்து வருகிறது. அடிக்கடி உலகிலே புத்தர் போன்ற மகான்கள் தோன்றி உலகை சீர்திருத்த முயன்றார்கள். நீட்டிப்பிடித்திருக்கும் வரையில் நீண்டிருந்து விட்டுவிட்டால் வளைந்துவிடும் நாய்வால் போன்ற இவ்வுலகமானது அம்மகான்களுடைய பிடி உள்ள வரையில் சீர்திருந்திவிட்டது போல தோன்றியிருந்து அம்மகான்கள் மறைந்தவுடனே மறுபடியும் வளைந்து கொண்டிருக்கிறது. வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தை காட்ட வேண்டும் என்று உபதேசித்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிஷ்யர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் அந்த உபதேசத்தை அனுபவத்திலே பின்பற்றி நடக்க முடியவில்லை. ஆட்டுக்குட்டியின் உயிரை தமது உயிரினும் பெரிதாக கருதி அன்பு செலுத்திய மகான் புத்தருடைய சிஷ்யர்களாகிய சீனரும் ஜப்பானியரும் ஆயுதங்கள் தயார் செய்யாமலும் படைகள் சேர்க்காமலும் இருக்கவில்லை. ஆகையால் அன்பு உலகில் நிலைத்து அகிம்சை கொள்கை உலகிலே சாஸ்வதமாக பரவி நிற்கும் என்று சொல்லிவிடுவதற்கில்லை. ஆனால் இக்கொள்கைக்கு மேற்கோள்களாக நம்முடைய புராணங்களிலேயுள்ள பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தையும் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்ரரான கௌசிகருக்கும் நடந்த போராட்டத்தையும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். பிரஹ்லாதன் தன்னுடைய பிதாவினுடைய போதனையை கேட்க மறுத்தானை ஒழிய பிதாவினிடத்தில் அன்பு செலுத்தினான் என்று எங்கும் கூறப்படவில்லை. இன்னும் பிரஹ்லாதனுடைய பொறுமை ஒரு நரசிம்மமூர்த்தியை சிருஷ்டி செய்து அந்த ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியால் ஜெயம் பெற்றதே ஒழிய அகிம்சை கொள்கையினால் ஜெயம் பெற முடியவில்லை. வசிஷ்டர் விஸ்வாமித்ரருடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலோ விஸ்வாமித்ரர் காமதேனுவை கவர இச்சித் அம்பு மாறி பொழிந்தபொழுது வசிஷ்டர் குடுகுடுவென்று ஓடிச் சென்று விஸ்வாமித்ரரை கட்டிக்கொண்டு அன்பு மீறி ஆடவில்லை. ஆகையால் அன்பு அகிம்சை இவற்றால் உலகில் ஜெயம் பெறலாம் என்பது வெறும் கனவேதான். விருப்பு வெறுப்பு, அன்பு பகை, நன்மை தீமை ஆகிய நேர் எதிரிடையான குணங்கள் கலந்ததே இவ்வுலகு. எதிரிடை குணங்கள் இல்லாவிட்டால் இவ்வுலகும் இல்லை. ஆகையால் அகிம்சை என்பது உலக விவகாரத்தில் உள்ளவர்களுக்கு, கிரகஸ்தர்களுக்கு அவசியம் வேண்டியதா இல்லையா என்பது தனித்து யோசிக்கப்பட வேண்டியதொரு விஷயம். இங்கே யோகாபியாசம் செய்ய விருப்பமுள்ளவன் அகிம்சை கொள்கையை கட்டாயம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழகும் யோகத்திலே இறங்குபவர்கள் எப்பொழுதும் மனத்தை அடக்க இன்பமயமாயிருக்க வேண்டியது அவசியமில்லையா? இம்சை எண்ணமுள்ளவர்கள் இன்பமாயிருப்பது முடியாத காரியம். ஆகையால் அகிம்சை மிக மிக அவசியமாம். இயமத்தின் இரண்டாவது பிரிவு சத்தியம். இது இயமத்தின் இரண்டாவது அங்கமாம். கண்ணினால் கண்டது, காதினால் கேட்டது முதலியவைதான் சத்தியம் எனப்படுகின்றன. ஆனால் இகிலேதான் பெரும்பான்மை ஜனங்கள் ஏமாந்து போய்விடுகிறார்கள். சத்தியம் என்ற இரண்டாவது அங்கத்தை கூறுவதற்கு முன்னே அஹிம்சையை முதலாவது அங்கமாக கூறியிருப்பதை கவனித்தல் வேண்டும். நாம கண்ணால் பார்ப்பது முதலாவது அங்கமாகிய அகிம்சை கொள்கைக்கு விரோதப்படுமானால் அப்பொழுது என் செய்வது? அகிம்சை கொள்கையை விட்டுவிடுவதா அல்லது சத்தியத்தை விட்டுவிடுவதா? ஒரு சாது ஒரு விருட்சத்தின் அடியில் உட்கார்ந்து ஈஸ்வரனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ராட்சதன் அண்டங்களெல்லாம் குலுங்க அலறிக்கொண்டு அவரை அறைந்து கொன்று தின்ன வருகிறான். அவர் கண்ணை விழித்து பார்த்து பயந்து நடுங்கி வெகுவேகமாக ஓடி ஒரு வீட்டினுள்ளே புகுந்து கொல்லை வழியாகச் சுவரேறி குதித்து ஓடுகிறார். ராட்சதன் அவரை துரத்தி கொண்டு வந்து அந்த வீட்டுக்காரனை, இங்கு இப்பொழுது ஓடி வந்தவன் எங்கே என்று கேட்கிறான். அந்த சாது கொல்லை வழியாக ஓடிப்போனது வீட்டுக்காரனுக்கு தெரியும். அவன் அந்த உண்மையைச் சொல்லி விடுவானானால் ராட்சதன் அந்த சாதுவை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று அவனை கொன்று தின்று விடுவான். ஆகையால் அந்த வீட்டுக்காரன் ராட்சதனிடத்திலே ஒரு பொய் சொல்லி சாது பூன உண்மையான வழியை காட்டாமல் வேறொரு பொய் வழியை காட்டி அனுப்பிவிட்டான். இப்பொழுது வீட்டுக்காரன் சொன்னது மெய்யா பொய்யா?
அவன் சொன்ன சொல்லினால் ஒரு சாதுவுக்கு நேரிடவிருந்த ஹிம்சையை நீக்கினானாதலால் அது சாதாரண ஜனங்களுடைய அபிப்பிராயத்தில் பொய்யெனப்பட்ட பொருதிலும் மெய்யேயாம் என்று ஆன்றோர் அபிப்பிராயப்பட்டிருக்கின்றனர். ஹிம்சையைச் செய்வது அல்லது ஹிம்சைக்கு காரணமாயிருப்பது எதுவோ அது பொய், ஹிம்சையை நீக்குவது எதுவோ அது மெய். ஆகையால் ஹிம்சையுடன் கூடியது பொய். தர்மத்தைக் கொல்வது பொய், தர்மத்தை ரட்சிப்பது மெய். மகாபாரத யுத்தத்திலே தர்மபுத்திரர் துரோணாச்சாரியார் அயர்ந்து போகும்படியாக அஸ்வத்தாமா ஹதஹ, அதாவது அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான் என்று கூறியது மெய்யா பொய்யா? அஸ்வத்தாமன் என்ற பெயரை உடைய யானையானது கொல்லப்பட்டது உண்மை. அசுவத்தாமன் கொல்லப்பட்டான் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய பேச்சை கேட்டு சொன்னபொழுது யானை கொல்லப்பட்டது என்ற பொருளில் கூறவில்லை. துரோணருடைய புத்திரரான அசுவத்தாமன் இறந்துவிட்டான் என்று சொன்னால் புத்திர சோகத்தினாலே துரோணர் அயர்ந்து வில்லை கீழே போட்டுவிடுவார் என்றும் அப்பொழுது அவரை அடித்து வீழ்த்திவிடலாம் என்றும் கருதித்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவ்வாறு சொல்லச் சொன்னார். பகவானுடைய பரிபூர்ணாம்சத்துடன் அவதரித்திருந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பொய் சொல்லும்படி கற்றுக் கொடுத்திருப்பாரா? அந்த வார்த்தையும் சாதாரண ஜனங்களுடைய அபிப்பிராயத்தில் பொய்யாக தோன்றின பொழுதிலும் மகா பெரிய தர்ம யுத்தத்திலே தர்மம் வெற்றி பெறும் பொருட்டு சொல்லப்பட்டதாகையால் அது மெய்யேயாம் என்பது பல ஆன்றோர்களின் அபிப்பிராயம். இங்கு முதலில் அகிம்சையை கூடி பின்னர் சத்தியத்தை சொல்லியிருப்பதினால் அகிம்சைக் கொள்கைக்கு அணுவளவும் முரண்படாத சத்தியமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இயமத்தின் 3வது பிரிவு ஆஸ்தேயம், அதாவது பிறர் பொருள் கவராமை. பிறர் பொருளை இச்சிப்பதற்கு காரணமாயுள்ளது ஆசை. யோகம் செய்ய விரும்புகிறவன் இந்த ஆசை ஒழிந்தவனாயிருத்தல் வேண்டும். ஆசை ஒழிந்தால் அகங்காரம் அடங்கும், மனம் கட்டுப்படும். இதனால்தான் நிராசையின்றேல் தெய்வம் உண்டோ என்றார் ஸ்ரீ தாயுமானவர். ஆதலால் எப்பொழுதும் பிறர் பொருளை இச்சையாதிருத்தல் வேண்டும். உலகிலே ஆசையற்றவனுக்கு ஆங்காங்கு பூமிக்குள் புதையுண்டு கிடக்கும் திரவியங்களெல்லாம் தென்படுவதுமன்றி கைவசமும் ஆகும். இயமத்தின் 4வது பிரிவு பிரம்மச்சரியம், அதாவது மனம், வாக்கு, மெய் ஆகிய 3லும் பரிசுத்தமாயிருத்தல். இந்த பிரம்மச்சரியத்தை பற்றி கர்மயோகத்தை பற்றியுள்ள பாகத்தில் வேண்டிய அளவு கூறப்பட்டிருக்கிறது. சரீரத்திலிருந்து கனவில் கூட சுக்கிலம் வெளிப்படாவாறு அவ்வளவு ஜாக்கிரதையாய் சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது. வியபிச்சாரமானது சரீரபலத்தையும் அழித்து மனோசக்திகளையும் கெடுத்து விடுகின்றது. ரேதசே தேஜஸாகின்றது என்பதை நன்கு அறிந்து அதை பத்திரமாக காப்பாற்றி வரவேண்டும். இயமத்தின் 5வது பிரிவு க்ஷமை, அதாவது பொறுமை. பொறுமை அதிகப்பட பலம் அதிகரிக்கின்றது என்று தெரிந்து கொள்ளலாம். பலஹீனன் பொறுமையுடன் இருத்தல் முடியாது. பலமுள்ள ஒருவன் பலமில்லாத ஒருவனை அடித்துவிட, பலமில்லாதவன் பதில் செய்யாது பேசாதிருந்து விட்டால் அது பொறுமையாகாது. இவன் திருப்பி அடிக்கத் தனக்கு பலமில்லாததினாலே பயந்து சும்மா இருக்கிறான். ஆனால் இவனுடைய மனத்திலே கோபம் கொதித்துக் கொண்டுதான் இருக்கும். பலஹீனன் ஒருவன் பலமுள்ள ஒருவனை அடித்துவிட, பலமுள்ளவன் பதில் செய்யாது பேசாதிருந்து விடுவானானால் இதுதான் பொறுமை எனப்படும். ஏனென்றால் இவன் பயத்தினால் சும்மாவிருக்கவில்லை. பதில் அடிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த பலஹீனனை ஒரு வினாடி நேரத்தில் சட்னி செய்திருப்பான். ஆனால் பெருந்தன்மையினால் சும்மா இருந்து விடுகிறான். இவனுடைய மனத்தில் கோபம் உண்டாகிறதே இல்லை. ஆகையால் உண்மையான பொறுமையானது பலவானிடத்தில் காணப்படுவதுதான். தவிர பொறுமை மனிதனுக்கு மேன்மேலும் பலத்தை அளிக்கின்றது. எப்படியென்றால் வெளியிலிருந்து கிடைக்கும் அடிகளுக்கு பதில் கொடுக்காமல் பொறுக்க மறுமொழி ரூபமாக செல்லப்படவிருந்த மனோசக்தி அடங்கி அதிக பலம் கொண்டதாகுகின்றது. ஆதலால் யோகாபியாசி கட்டாயம் க்ஷமையுள்ளவனாயிருத்தல் வேண்டும். இயமத்தின் 6வது பிரிவு திருப்பி, அதாவது விடாமுயற்சி. நல்ல காரியத்துக்கு 4000 விக்கினம் என்பது போல எடுத்த காரியத்துக்கு இடையூறுகள் பல ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஹிமோத்கிரி போன்ற இடையூறு எதிரே வந்து குறுக்கிட்டாலும் லட்சியம் செய்யாது, முயற்சியை கைசோர விடாது, மேன்மேலும் சற்றும் தளராமல் சென்று கொண்டே இருக்கும்படியான லட்சணம் யோகாபியாசிக்கு இருத்தல் வேண்டும். இயமத்தின் 7வது பிரிவு தயை. யோகாபியாசி சமஸ்த கோடி ஜீவராசிகளிடத்திலும் தயையுள்ளவனாயிருத்தல் வேண்டும். அவனுடைய இருதயம் ஜீவராசிகள் படும் துன்பங்களைக் கண்ட மாத்திரத்திலே அல்லது கேட்ட மாத்திரத்திலே
பனிக்கட்டி உருகுவது போல உருகும் தன்மையதாய் இருத்தல் வேண்டும். அவனுடைய நெஞ்சு துன்பத்தைக் கண்டால் படபடவென்று துடிக்கும். அவனுடைய மனம் அனலிலிட்ட மெழுகு போல கரைந்து கரைந்து கண்களின் வழியாக தாரை தாரையாக வழிந்தோடும். தயையில்லாதவன் மோட்சமடைதற்கு அர்கதை உடையவனாக மாட்டான். இருதயத்திலே அழுக்கு இல்லாதிருக்க வேண்டுமானால் அந்த இருதயமானது தயை நிறைந்ததாயிருத்தல் வேண்டும். தவிர யோகியானவன் சாதாரண மனிதனிலும் ஆயிரக்கணக்கான மடங்கு பெரியோனல்லனா? ஆதலால் ஆயிரக்கணக்கான பரவிக்கும் தன்மையுள்ளவனை யோகியாதற்கு முடியும். எள்ளளவு இம்சையையும் இமை நேரமும் பொறுத்திராது அந்த இம்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ஜீவராசியினிடத்திலே அன்பு செலுத்துகின்றவனே, அதற்கு ஆதரவு அளிப்பவனே யோகஸ்தானத்தில் வீற்றிருக்க முடியும். இரு கைகளையும் ஏற விரித்து எல்லா ஜீவராசிகளையும் இறுக தழுவிக்கொண்டு இன்புற்றிருப்பவன் எவனோ அவனே யோகத்தை அபியசிக்கலாம். இருதயத்தை விரித்து பெரிது பண்ணி அதனுள் இந்த ஜகத முழுதுக்கும் மனிதர்களை தன்னைப் போல வேகும் இடம் கொடுப்பவன் எவனோ அவனே யோகாபியாசம் செய்யலாம். தயை இல்லாவிட்டால் இருதயம் கல்லு போன்று கட்டியாயிருக்கும். கட்டிப்பட்ட இருதயமானது ஒரு பொழுதும் கூர்மையடையாது. கூர்மை அடைந்தாலொழிய ஏகாக்கிரப்படாது. ஏகாக்கிரப்படுத்தினாலொழிய யோகாபியாசம் முடியாது. ஆதலால் தயைதான் இருதயத்தின் கெட்டித்தன்மையை உருக்கி இலைசாக்கி கூர்மைப்படுத்தி விடுகின்றது. ஆதலால் யோகாபியாசிக்கு இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான லட்சணங்களில் ஒன்று தயையாம். யமத்தின் 8வது பிரிவு ஆர்ஜவம், சகல, அதாவது நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் இல்லாதார் கேவலம் லௌகீக வாழ்க்கையிலே கீழ்மை அடைவாரெனில் யோகாபியாச விஷயத்தில் கேட்கவும் வேண்டுமோ? பெரியோர்களிடத்தில் மரியாதை, ஸ்திரீகளையும் தனது தாய்மார்கள் போன்று அல்லது சகோதரிகள் போன்று பாவித்தல், எப்பொழுதும் நல்லோர் இணக்கம், எல்லோரிடத்தும் ஹிதமான வார்த்தை ஆகிய இவையெல்லாம் ஆர்ஜவம் எனப்படும். யமத்தின் 9வது பிரிவு மிக ஆகாரம். யோகாபியாசியானவன் ஆகார விஷயத்தில் வெகு ஜாக்கிரதையாயிருத்தல் வேண்டும். இவன் பெருந்தீனிக்காரனாயிருத்தல் கூடாது. கண்டதையெல்லாம் குண்டோதரன் போலத் தின்று கண்ட பொழுதெல்லாம் கக்கிக் கொண்டும் போக்கிக் கொண்டும் காலத்தை கழித்தல் கூடாது. ஸ்ரீ பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இதை நன்றாக வற்புறுத்தி சொல்லுகிறார். ஆனால் விரதமென்ற பெயருடன் பட்டினி கிடத்தலும் கூடாது. வயிற்றிலுள்ள ஜீரண கருவிகளுக்கு சாதாரணமான வேலை கொடுக்க வேண்டுமேயொழிய மிதமிஞ்சிய வேலை கொடுத்தல் கூடாது. வேலை கொடுக்காமலிருத்தலும் கூடாது. மிதமிஞ்சிய ஆகாரம் உண்டுவிட்டால் வயிற்றிலுள்ள ஜீரண கருவிகள் கடினமாக வேலை செய்ய ஆரம்பித்து மனத்தை தங்கள் பக்கம் இழுத்துவிடும். மனம் அந்த வேலையில் ஈடுபட்டால்தான் அந்த மிதமிஞ்சிய ஆகாரம் ஜீரணமாகும். ஆகையால் மிதமிஞ்சிய ஆகாரத்தை உண்பதினால் அதை ஜீரணம் செய்வதற்கு மனம் சென்றுவிட்டால் மனம் ஏகாக்கிரப்படுவது எப்படி? ஆகையால் ஆகார விஷயத்தில் நாம் முன்னே கூறியுள்ளபடி நியமத்தை அனுசரிப்பதும் தவிர அதிகமாகவோ குறைவாகவோ உண்ணாமல் மிதமாக உண்ணல் வேண்டும். வயிற்றிலே 4/2 பங்கு ஆகாரத்தினாலும் 1 பங்கு தண்ணீரினாலும் நிரப்பி மிகுதியொரு பங்கை காற்று சஞ்சரிக்க விட்டுவிட வேண்டும். இயமத்தின் 10வது பிரிவு சௌசம், அதாவது சுத்தம். யோகாபியாசிக்கு மனம், வாக்கு, காயம் ஆகிய 3ம் சுத்தமாயிருத்தல் வேண்டும். மனத்திலே எந்த ஜீவராசியினிவத்தும் பகைமையோ துவேஷ மனமானது நிர்மலமானமோ இருத்தல் கூடாது. பொறுமையும் குரோதமும் அடியோடு ஒழிதல் வேண்டும். கண்ணாடி போல அழுக்கற்று அழுக்காரற்று இருத்தல் வேண்டும். பின்னர் வாக்கு சுத்தமாயிருத்தல் வேண்டும். பொய், புரட்டு, பித்தலாட்டம் இவை உதவா. பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்குழதன நினைக்கும் கதி. இழக்கினும் கட்டுரை இழக்கிலேம் என்று கூறிய அரிச்சந்திரனைப் போல சத்தியத்தை காப்பாற்றுபவனே யோகாபியாசத்துக்கு உரியவனாம். சத்தியமே சன்மார்க்கத்துக்கு வழிகாட்டியாய் இருக்கின்றது. சத்தியமேவ ஜெயதி, சத்தியமே ஜெயிக்கும், இதில் சந்தேகமே இல்லை. சத்திய நரியை பின்பற்றி ஒழுகுபவர்கள் சாஸ்வத இன்பத்தை கட்டாயம் பெறுவார்கள் என்பது நிச்சயம். வாக்கு சத்தமில்லாதவர்கள் வேதத்துக்கு கட்டுப்படாதவர்கள் ஆவார்கள். ஏனெனில் வேதம் வாக்கினின்றுதான் உற்பத்தியாகின்றது. வாக்கிலேதான் சரஸ்வதி குடியிருக்கிறாள் என்று கூறப்படுகின்றது. சமஸ்த வித்தைகளுக்கும் தாயாம் சரஸ்வதி தேவியின் ஸ்தானமாகிய வாக்கு சுத்தமாயிருக்க வேண்டியது அவசியமில்லை என்று மூடன் கூட கூற புனியமாட்டான். நாக்கு சுத்தமாயிருந்தால் அதிலிருந்து ஞானம்தான் ஊறி வெளிப்படும். ஆகையால் யோகாபியாசம் செய்ய விரும்புபவன் வாக்கை சுத்தமாக வைத்துக் கொள்ளல் வேண்டியது. பின்னர் சரீர சுத்தம். சரீரத்தை காலாகாலத்தில் ஸ்நானத்தினால் சுத்தம் செய்து கொள்ளல் வேண்டும். அழுக்கு, மலம், தீட்டு முதலியவை சரீரத்துக்கு ஏற்பட்டுவிட்டால் உடனே நல்ல ஜலத்திலே ஸ்நானம் செய்து அந்த அசுத்தத்தை நீக்கிக் கொள்ளல் வேண்டியது.
அசுத்த புருஷன் என்றும் அசுத்த புருஷனே. பரிசுத்தமாம் சாக்ஷாத் சைதன்ய வஸ்துவை அசுத்த புருஷனால் அடைய முடியுமோ? எப்பொழுது அபியாசத்துக்கு உட்காருகிறாயோ அப்பொழுது கட்டாயம் ஸ்நானம் செய்துவிட்டுத்தான் உட்கார வேண்டும். எப்பொழுதும் ஒட்டமுள்ள ஆற்று ஜலத்திலே ஸ்நானம் செய்வதுதான் உத்தமம். இறைக்க ஊறும் கிணறுகளிலே ஸ்நானம் செய்வது மத்திமம். தங்கு தண்ணீரையுடைய குட்டைகளிலே குளங்களிலே ஸ்நானம் செய்வது அதமம். ஸ்நானம் செய்யும் தண்ணீரிலே மச்சம் முதலிய ஜலஜந்துக்கள் வசித்தால் அந்த தண்ணீர் நல்லதாம். எப்பொழுதும் குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்வதுதான் உத்தமம். கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாயிருந்தால் இளம் வெந்நீரிலே ஸ்நானம் செய்யலாம். வெந்நீர் சூடாயிருக்கிறது என்று ஒரு பொழுதும் அதனுடன் குளிர்ந்த தண்ணீர் கலந்து ஸ்நானம் செய்தல் கூடாது. வெந்நீர் அதிக சூடாயிருந்தால் அதை தானாகவே ஆறவிட்டு பின்னர் அதில் ஸ்நானம் செய்வதுதான் நல்லது. வியாதியினால் படுத்திருந்தால் முகம் கை கால்களை மாத்திரம் நன்றாக கழுவிக்கொண்டு யோகாபியாசம் செய்தல் வேண்டும். எப்பொழுதும் அதிகாலையில் அருணோதயத்துக்கு முன்னே பிராமிய முகூர்த்தத்திலே ஸ்நானம் செய்வதுதான் உத்தமம். சூரியோதமான பின்னர் ஸ்நானம் செய்வது மத்திமம். மத்தியானத்தில் ஸ்நானம் செய்வது அதமம். மாலையில் ஸ்நானம் செய்வது அதமாதமம். ஆனால் காலை மத்தியானம் மாலை ஆகிய திரிகாலங்களிலும் ஸ்நானம் செய்வது உத்தமோத்தமம். சரீரம் எவ்வளவுக்கெவ்வளவு சுத்தமாயிருக்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு ஆரோக்கியமாயிருக்கும். சரீரம் எவ்வளவுக்கெவ்வளவு ஆரோக்கியமாயிருக்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு மனமும் ஆரோக்கியமாயும் உற்சாகமாயும் இருக்கும். மனம் ஆரோக்கியமாயிருந்தால்தான் ஒருநிலைப்படும். ஆகையால் யோகாபியாசி சௌச்சமுள்ளவனாமிருத்தல் வேண்டும். யோகத்தின் இரண்டாவது அங்கம் நியமம். இனிமேல் இரண்டாவது அங்கமாகிய நியமத்தைப் பற்றி ஆராய்வோம். நியமம் 10 வகைப்படும். அவையாவன: 1 தபஸ், 2 சந்தோஷம், 3 அசதி, 4 தானம், 5 ஈஸ்வர பூஜை, 6 சாது சங்கம், 7 வினயம், 8 அறிவுடைமை, 9 இந்திரிய நிரோதம், 10 யக்னம். நியமத்தின் முதலாவது பிரிவு தபஸ். மகா வைராகியத்துடனே மழை வெயில் முதலியவற்றை கவனியாது, நேரிடும் இடையூறுகளை லட்சியம் செய்யாது, ஒரே பிடிவாதமாக தான் கொண்ட நோக்கத்தில் கண்ணும் கருத்தமாயிருப்பதுதான் அநேகமாக கர்மேந்திரியங்கள் தத்தம் தொழிலை செய்ய ஒட்டாது தடுத்து நிறுத்துவதே தபஸ் எனப்படுகின்றது. கர்மேந்திரியங்கள் தத்தம் தொழில்களை செய்யாமல் இருந்துவிடவே அவற்றின் மூலமாக வெளிப்பட விரும்பிய மனமானது வெளிப்படுவதற்கேதுவில்லாது உள்முகமாகவே திரும்பிவிடுகின்றது. இதனால் மனிதன் சகன சக்தி பெற்றவனாகிறான். வெயிலில் கிடந்தாலும் மழையில் நனைந்தாலும் அவனுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறதில்லை. மனம் கெட்டிப்படுகிறது. மாயா வஸ்துக்களைக் கண்டு மரள்கிறதில்லை. இருதயம் பரிசுத்தமடைகிறது, கரைகிறது. என்றும் உள்ள இறைவனிடத்து வெகுவேகமாக செல்கிறது. இந்த தபஸ் இல்லாவிட்டால் யோகாபியாசம் கைகூழவே செய்யாது. நியமத்தின் இரண்டாவது பிரிவு சந்தோஷம். எப்பொழுதும் யோகாபியாசியானவன் திருப்தியுட்டிருக்க வேண்டும். அவனுடைய மனத்தில் குறையே இருத்தல் கூடாது. குறைமனன் கவலைக்குள்ளானதாயிருக்கும், துக்கத்துக்குட்பட்டதாயிருக்கும். ஆசை அடங்கினால்தான், நிராசை உண்டானால்தான் இந்த திருப்தி, இந்த சந்தோஷம் ஏற்படும். ஆசை எனும் பெருங்காற்றூடலவும் பஞ்சனவும் மனதலையும் காலம் மோசம் வரும். இந்நாளே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முத்திக்கான நேசமும் நல்வாசமும் போய் புலனாயிற்று கொடுமை பற்றி நிற்பர் அந்தோ. தேசு பழுத்தருள் பழுத்த பராபரமே நிராசையின்றேர் தெய்வம் உண்டோ என்றார் தமிழ்நாட்டி தவமுனிவர் ஸ்ரீ தாயுமானவர். ஆகையால் சந்தோஷம் ஏற்பட்டுவிட்டது என்றால் ஆசைகள் அடங்கின என்று பொருளாம். ஆசைகளற்ற சந்தோஷமான மனமே ஒருநிலைப்படுமாதலின் யோகாபியாசி எப்பொழுதும் சந்தோஷமுள்ளனாய் இருத்தல் வேண்டும். கிடைத்ததிலே திருப்தியுறும் மனமே நிறைமனமென்று சொல்லப்படும். நிறைமனத்தில்தான் சந்தோஷம் ஏற்படும். ஆகையால் கிடைத்ததில் திருப்தியுறும் மனம் சந்தோஷமுள்ளதாகத்தான் இருக்கும். குறைமனத்தை உடையவன் எப்பொழுதும் அந்த குறையை நிவர்த்தி பண்ணிக்கொள்வதற்கு பாடுபட்டுக் கொண்டிருப்பான். ஆதலால் அவனுடைய மனம் ஒரு நாளும் ஒரு நிலைப்படாது. ஆகையால் யோகாபியாசியானவன் எப்பொழுதும் நிறைமனமுடையவனாகவே இருத்தல் வேண்டும். அதாவது பரிபூர்ண திருப்தி உள்ளவனாக, அடங்காது சந்தோஷமுள்ளவனாக இருத்தல் வேண்டும். நியமத்தின் மூன்றாவது பிரிவு அஸ்தி. ஈஸ்வரன் ஒருவன், ஒரு தனிப்பொருள் ஒன்று, என்றும் அழியாத உண்மை ஒன்று உண்டு என்ற நம்பிக்கை இருத்தல் வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் வேறு என்ன இருந்தும் பயனில்லை. எல்லாவற்றுக்கும் இந்த இன்மை எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரமாய் உள்ளது ஈஸ்வரனே. நாஸ்திகம் பேசி நாத்தழும்பேறி நிற்பவர்களைப் பற்றி நமக்கு கவலையில்லை. சிறியவர்களாகிய நமக்கு பெரியவராகிய ஒருவர் இருக்கிறார், அவரே எஜமானன், நாம் தாசர்கள். இந்த எண்ணம் எழுத்தும் படிப்பும் இன்னதென்று கூட அறியாத ஜனங்களினிடத்தும் இருக்கிறது. அழியும் தன்மை வாய்ந்தா இந்த அனித்திய பொருள்களினூடே இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாய் அழியா பொருள் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இந்த எண்ணமில்லாத ஜனங்கள் இல்லை.
துக்கம் நிறைந்த இந்த துன்ப உலகுக்கு எஜமானனால் சுகமேயுருவாய் இன்பப் பொருள் ஒன்று இருக்கின்றது. இதை 5 வயது குழந்தையும் அறிகிறது. இன்மையாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாய் மகத்துக்கு மகத்தாய் அணுவுக்கு அணுவாய் உண்மைப் பொருள் ஒன்று உள்ளது. இது எவரும் அறியாத இரகசியம் அன்று. ஆகையால் சர்வலோக சரண்யராய் மகா பிரபுவாய் என்றும் அழியா இயல்புடையவராய் சர்வ வியாபகராய் இன்பமே வடிவாய் உண்மைப் பொருளாய் உள்ள ஈஸ்வரனிடத்து நம்பிக்கை இல்லாவிட்டால் யோகாபியாசம்தான் எதற்கு? கேவலம் நம்மைப் போலவே கரசரணாதி அவயவங்களை உடையவர்களாய் நம்மைப் போலவே ஈற்றில் ஒரு பிடிசாம்பலுக்கும் கூட வகையில்லாமற் போய்விடும் தன்மையுள்ள மனிதர்களை நம்பினால் நம்மை கைவிடாது காப்பாற்றுகிறார்கள் என்றால் சர்வேஸ்வரனாய் ஜெகந்நாதனாபுள்ள கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரா? கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். ஆகையால் இந்த சாதாரணமான ஆனால் மிக மிக முக்கியமான ஈஸ்வர நம்பிக்கை இல்லாவிட்டால் சாதாரண மனிதனே அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாதென்றால் யோகி விஷயத்தில் கேட்பானேன்? நியமத்தின் 4வது பிரிவு தானம் ஏற்பவருக்கு இல்லை என்று சொல்லி வந்து இல்லை என்று சொல்லாது இருந்ததை கொடுக்கத்தான் வேண்டும். இவ்வுலகில் எதுவும் உன்னுடையதன்று. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்ததும் மண்மேல். இறக்கும்பொழுது கொடுபோவதில்லை. உனது பூர்வ கர்ம பயனாக அல்லது உனது பலத்தினாலே அல்லது அறிவினாலே அல்லது யுக்தியினாலே நீ இப்பொழுது சில பொருள்களை அடைந்திருக்கலாம். ஆனால் அவை உன்னுடையவை அல்ல. எவரேனும் இல்லை என்று வந்து கேட்டால் நீயும் இல்லை என்று சொல்லிவிடாதே. சாக்ஷாத் பரமசிவனே கையில் கபால ஓட்டை எடுத்துக்கொண்டு சோற்றுக்கு பிச்சை எடுக்கிறார். ஆகையால் எவரேனும் இல்லை என்று வந்து கேட்டால் உன்னிடம் இருப்பதை கொடுத்துவிடு. ஆனால் சாய்வு நாற்காலியிலே சாய்ந்து கொண்டு வந்து கேட்டவரை பரிதாப பார்வையாக பார்த்து கர்வம் அடையாதே. எறும்பு முதலாயுள்ள 84 லட்சம் யோனி பிறப்புகட்கும் இறைவன் ஒருவன் படியடைந்து கொண்டிருக்கிறான். இன்னும் அவனவனுடைய கர்மசக்தி அவனவனை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. நீ ஈஸ்வரனுடைய சர்வ ஜீவ தயாபரத்துவத்தையும் கர்மசக்தியினுடைய அதிகாரத்தையும் வகிக்க துணியாதே. எவரேனும் இல்லை என்று சொல்லி வந்து கேட்டால் உடனே நீ எழுந்து நின்று 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு நமஸ்கரித்து, ஈஸ்வரா, உனது ஜாலத்தையும் கோலத்தையும் நான் அறிவேன். இதோ என்னிடம் உள்ளதை எனது மனமாற கொடுக்கின்றேன். உனக்கு இல்லாதது என்னிடம் எதற்கு என்று சொல்லி பிரார்த்தித்து ஏற்பவர் இச்சித்தத்தை அவருடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பிப்பாய். செத்தும் கொடுதான் சீதகாதி என்று கேட்ட சில்லையா? இல்லை என்ற வார்த்தை லோபிகளுக்கு ஏற்பட்டது, யோகிகளுக்கு ஏற்பட்டதன்று.